ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம லோன் உல்ஃப் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரில. அதனால் லோன் உல்ஃபில் மேட்ச் போட்டு 3 மேட்ச் போட போகிறோம். அந்த 3 மேட்ச்சில் யார் ஜெயிக்காங்களோ தோக்காங்களோ, சப்போஸ் நான் ஜெயிச்சனாலும் பரவாயில்ல, அவங்க ஜெயித்தாலும் பரவாயில்ல, ஆப்போனண்ட் ஜெயித்தாலும் பரவாயில்ல, அவங்களோட யூஐடி ஸ்பெக்கட் பண்ணி பார்க்க போகிறோம். தோத்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி சில்லி கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு மட்டும் தான் தோணும் போல இருக்குது. ஏன்னா கண்டென்ட் தெரியாமல் தான் இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமா நிறைய எஃப்எஃப் வீடியோ வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சேனலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 வாரமாக நான் ஆக்டிவில் இல்லை. பார்த்தா 60 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கேன். எனக்கு எப்படின்னே தெரில, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஸோ 3 மேட்ச்சில் இது மொதல் மேட்ச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த மேட்ச் கடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை நான் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன் மக்களே. ஏன்னா இது ரொம்ப நேரம் வீடியோ. ஸோ இந்த மாதிரி சில்லி கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் வருவானா, அவன் எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருவான். எனக்கு வெஸ்ட் போட்டுருக்கனால நான் கொஞ்சம் தப்பிச்சிருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அப்படி இந்த இடத்துல வருவான் பாருங்கள், சரியான டேமேஜ் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அவன் அடித்து இந்த மொதல் மேட்ச்சை முடிச்சு விட்ருவேன். ஸோ முடிச்சு விட்டக்கப்புறம் 2வது மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா நான் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்ருப்பேன். டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அவன் ஆஃப்லைன் போயிருக்கிறது தெரியும். அதனால் டக்குன்னு அவனுக்கு மண்டையில் அடிச்சுட்டு அப்படியே முடிச்சு விட்டாச்சு. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்தேன்னா அப்படியே மண்டையில் முடிச்சு விட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்சு அப்படியே இவன் ஆஃப்லைன் பண்ணனால நான் ஃபுல்லாக காமிக்க வரும்போல, அதனால் டக்குன்னு நான் வந்தோடனே அவனை மண்டையில் அடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல அவனை முடிச்சு விட்ருவேன். நீங்களே பாருங்கள். இப்போ வரேன்னா, இப்போ நம்ம ஸ்பீடாக வந்தால் தான் நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி காமிச்சிக்க முடியும். அதனால் அப்படியே அவன் அடிச்சுவிட்டு அப்படியே இந்த இடத்துல முடிச்சு விட்டேன். சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த இடத்துல பாட் மாதிரி இருப்பான், அந்த இடத்துல அடித்து அப்படியே நாக் பண்ணிடுவேன். அடுத்த மேட்சும் வரும், அப்படியே அந்த அடுத்த மேட்சும் அவனை அப்படியே அடித்து காலி பண்ணிவிடுவேன். ஸோ இதோட பூயாவும் இந்த மேட்ச் அடிச்சிருவான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஐடி ஸ்பெக்கட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு அவன் ஐடி ஸ்பெக்கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ நான் பெஸ்ட் ஆஃப் 3ன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த விக்ட்ரியும் காமிக்குது பாருங்கள், அதில் தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த இதில் தொட்டு அவன் ஐடியை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வந்துச்சு பாருங்கள் ராயலு. அவன் ஐடியை தொட்டு பார்த்தா என்னமோ இது எடுத்து வச்சுருக்கானே, என்ன வச்சுருக்கான், நருட்டோவோட ஒரே ஒரு பண்டில் பார்த்தோன்னா எடுத்துருப்பார் போல் டாப்பை போட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் இந்த சைடு பார்த்தா ஓரளவு இல்லை வச்சுருந்தார், கலெக்ஷன் வச்சுருந்தார், பாட் கலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவரை அது பாட் கலெக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ வெப்பனில் பார்த்தா MP5யும் MP40யும் வச்சுருக்காரு. சிஎஸில் G18னும் இதுவும் வச்சுருக்காரு. சரி ஈரே கடிச்சிருக்காருன்னு பார்த்தா சிஎஸில் வச்சுருக்காரு. பிஆரில் தொட்டு கூட பார்த்ததில்ல போல் இருக்குது. அப்படியே வாட்ச் லிஸ்ட்டில் எதுவும் இல்லை. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா எப்போ இங்கே பாருங்கள், ஆனால் இதில் அவன்கிட்ட கிடையாது. பட்டு ஃபுல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறான். அப்புறம் 42வது லெவலு அவன் கில்டு பார்க்கலாம் பார்த்தேன். அது கில்டு லெவல் 1 இந்தியாவில் பெங்காலில் இருக்குது போல் இருக்குது. பெங்காலுன்னு போட்டிருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இவ்வளோ தான் இவன் ஐடியில் கலெக்ஷன் இருக்குது. இப்போ வாங்க நம்ம அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சும் ஸ்பீடு தான். ஸோ ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிப்பேனா, அடுத்த 2வது அடி அடித்து இந்த இடத்துலையும் செத்துருவான். இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். நான் டைம் வேஸ்ட் பண்ணல. இங்கே பார்த்தீங்களா என்னோடய அறிவை, இங்கேருந்து அடிச்சிடலான்னு ஒரு அறிவு. சரி சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் மக்களே. அவன் எங்கே போகிறான்னு பார்த்தா இந்த சைடு கரெக்டாக மண்டையில் அடித்து முடிச்சு விட்ருவான். இவன் ஐடி 100 வேர்ல்டு. சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல தெளிவாக மண்டையை மண்டையை அடித்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு விட்ருவேன். ஸோ இதே மாதிரி அடுத்த மேட்சும் வந்துச்சு. அடுத்த மேட்சும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மண்டையை காட்டுவான் அப்படின்ட்டு அடித்தா மண்டையில் விட மாட்டேன்ட்டு சரின்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துட்டேன். எனக்கு மெண்டல் ஆகிடுச்சு. ஸோ மெடிக்கெட் சுற்றிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல வருவான். MP40 வச்சு அழுத்தி பிடிச்சி சரியான விக்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ MP40 வச்சுருந்தேன், அதனால் அடிச்சிருக்க மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ரைட் சைடு வந்தான், அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். கரெக்டாக லெஃப்ட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல அவனை ஒரு அடி அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சும் விக்ட்ரி வாங்கியாச்சு. சரி ஓகே, இந்த மேட்ச் இப்போ 4-1. இந்த மேட்ச்சும் இப்போ லெஃப்ட் சைடு தான் வருவான்னு நினச்சிட்டு லெஃப்ட் சைடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக எங்கிட்டிருந்து வந்தான்னு தெரில, ரைட் சைடுருந்து வந்துட்டான். நானும் அடிக்க பார்த்தேங்க. அதுக்கப்புறம் முடியல. சரின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் அடித்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன அடித்து இந்த மேட்சும் அவன் வின் பண்ணுவான். சரி ஓகே, இந்த மேட்ச் வின் பண்ணிட்டான், பரவாயில்ல, அடுத்த மேட்ச் இது பண்ணிக்கலான்னு அடுத்த மேட்ச் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருவான் பாருங்கள். இந்த இடத்துல க்ளூவால் போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இந்த சைடு வருவான்னு பார்த்தா
மேலே ஏறி வந்தான். எனக்கு மேலே ஏறி வந்துட்டான் டக்குன்னு. சரின்ட்டு பவரை போட்டு புஷ் பண்ணிட்டு மண்டையில் அடிச்சு அப்படியே வந்து இந்த மேட்ச் வந்து பூயா அடிச்சாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அவன் ஐடி ஸ்பெக்கட் பண்ணி பார்த்துடலான்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஐடி ஸ்பெக்கட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. பார்த்தா இந்த பாருங்கள் அண்டர் வேர்ல்டு இருக்குதா. சரின்னு சொல்லிட்டு இவன் ப்ரொஃபைலை தொட்டு பார்க்கலாம். ப்ரொஃபைலை தொட்டு பார்த்தா 67வது லெவலு. சரி அப்பா 67வது லெவலில் அவன் இன்ஸ்டா ஐடி வந்து 143 டானா 143 டான் அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். இவன் கில்டு வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெவலு சஷ்டி கார்த்துன்னு என்னமோ போட்டிருக்குது. வாய்க்குள்ளே நுழையில. அதுக்கப்புறம் வந்து இது என்னடா இது எமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் நான் பார்த்தது கூட கிடையாது. சரி இவன் வந்து பூயா பாஸ் போட்டிருக்கிறானான்னு பார்த்தா இந்த இதில் பூயா பாஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கான். அண்ட் ஃபயர் பாஸில் வந்து சிவின்னு ப்ளே பேட்ச் என்னமோ வந்து இருக்குது. காதில் தெரிலங்க, அது என்னன்னே தெரில. சரின்ட்டு இவன் வந்து பார்த்தா பிஆரில் வந்து இது அடித்து வச்சுருக்காங்க. ஓகே, அதை நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இவனோட கலெக்ஷன் பார்த்தோன்னா இது வந்து என்கிட்ட இருக்குது, ஆனால் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அப்புறம் யூஎம்பி பார்த்துட்டிங்கன்னா இந்த என்னமோ போட்டிருக்கானே வின்டர்னஸ் ஹண்டர்ன்ட்டு வச்சுருக்கிறான். ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வந்து டபுள் இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் 1 இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த எமோட பார்த்தா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து வெறிய லெவலாக வச்சுருக்கிறான். இங்கே பாருங்கள் 10 years ago இது டைட்டில் வச்சுருக்கிறான். ஆனால் இது எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. சரி ஓகே, இவன்ட்டு எவ்வளோ இருக்கான்னு பார்த்தா எவ்வளோ வந்து சுத்தமாக இல்லை இவன்கிட்ட. சரி ஓகே, இவன்ட்டு எவ்வளோ எதுவும் இல்லைன்ட்டு இப்போ நம்ம வந்து அவன் ப்ரொஃபைலை போய்ட்டு தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் ப்ரொஃபைலை தொட்டு இங்கே பாருங்கள் ஹார்ட் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறான். ஆனால் இவன்ட்ட வந்து கிடையாது போல் இருக்குது. சரின்னு இப்போ அந்த இதை வந்து தொட்டு பார்க்கலாம். ஏன்னா அவன் மாஸ்டர் அடிச்சிருந்தான்ல. ஸோ தொட்டு பார்த்தா வந்து மாஸ்டர் வந்து பிஆரில் வந்து மாஸ்டர் வந்து அடிச்சிருக்கிறான். சிஎஸ்சில் வந்து இன்னும் டைமில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து குறைச்சி விட்டாங்க. பிஆரில் பார்த்தா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்டர் அடிச்சு வச்சுருக்கிறான். ஆனால் இந்த சீசன் வந்து தொடர்ந்து அடிக்கல அவன். தொடர்ந்து அடிச்சிருக்கிறான். ஆனால் இப்போ இல்லை. சீசன் வந்து 37வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து சீசன் 41லேருந்து 43 வரைக்கும் தொடர்ந்து வந்து மாஸ்டர் அடிச்சிருக்கிறான். அப்புறம் வந்து 45 அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஃபுல்லாக 47லேருந்து 51வது சீசன் இந்த சீசன் வரைக்குமே வந்து மாஸ்டரில் வந்து புஷ் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச வரை இவன் வந்து பிஆர் பிளேயராக தான் இருக்கணும் கைஸ். ஓகே, இவன் கில்டை வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்த பிளேயரில் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பிளேயர் வந்தாச்சு. ஸோ இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் வந்து அடித்தாருன்னு தெரிலங்க. ஆனால் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு கொடுத்துட்டாரு. ஹெட்டு கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி எமௌண்ட் போடக்கூடாது, பட் எமௌண்ட் போட்டார். எனக்கு அதுக்கப்புறம் வெறியாயிட்டு. சரி இதுக்கப்புறம் அவனை விடவே கூடாது அப்படின்ட்டு அழுத்தி பிடிச்சாச்சு. டெசர்ட்டில் தான் எடுத்தான். சரி அழுத்தி பிடிச்சாச்சு அவனை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு க்ளூவால் போட்டு அப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன் மண்டைக்கு உழவே மணிங்க. ஆனால் அவன் கொடுக்குற டேமேஜும் உடம்புக்கு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல க்ளூவால் போட்டு ரெக்கவரி பண்ணிகிட்டு இருப்பேன். ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸை தூக்கி போட்டுருவான். ஸோ ஃப்ரீஸை தூக்கி போட்டு பார்த்தா இந்த இடத்துல வருவான் பாருங்க. அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் மேலே உழவே மணிங்க 45ன்னு போச்சு. அப்புறம் பவரை போட்டு அப்படியே முடிச்சு கட்டியாச்சு. அவன் வந்து ஹாய் அமௌண்ட் போட்டால் நான் வணக்க அமௌண்ட் போடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வணக்க அமௌண்ட் போட்டு வச்சு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்பீடப் போட்டேன். சரியா, ஸோ ஸ்பீடப் போட்டிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அவன் சுற்றிக்கினே இருக்கிறான். எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் வந்து ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க. ஸோ ஜோனில் போய்ட்டு இருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா உட்காந்து நினச்சிட்டு இருந்தான். நானும் சரி உட்காந்து என்ன பண்ணுறான்னு வணக்க அமௌண்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து ஹாய் அமௌண்ட் போட்டான், நான் வணக்க அமௌண்ட் போட்டேன். பார்த்தா ஜோனில் போய்ட்டு செத்துறான். தம்பி ஜோனில் போகாதடா நான் போகிறதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த மேட்ச் வந்தேன். அடுத்த மேட்சும் இதே மாதிரி தான் பண்ணான் மக்களே. ஓகே, ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்ற பேரில் ஃப்ரெண்டு பிடிச்சான். சரி இந்த ஆட்டை நம்ம போய்ட்டு அவனை இது பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இவன் க்ளூவால் போட்டுருவானா. சரி இந்த இடத்துல நம்ம போய்ட்டு இது பண்ணலாம். ஃப்ரீஸ் பிளாம்லாம் போடுறேன். பார்த்தா க்ளூவால் உடைக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு க்ளூவால் உடச்ச உடனே சரி ஓகே என்ன பண்ணுறது, இவனுக்கு பூயா விட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா க்ளூவால் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். க்ளூவால் உடைக்கிற சவுண்டு கேட்டோன்னே என்கிட்ட அந்த பவர் இருந்துச்சு பாருங்க, க்ளூவால் உடைக்கிற பவர். டப்புன்னு க்ளூவால் உடைக்கிற பவரை போட்டு வெளியே போயிட்டேங்க. வெளியே போய்ட்டு பார்த்தா நான் நினச்ச மாதிரியே வந்து அவன் பண்ணியிருக்கிறான். அதுவும் இங்கே பாருங்கள் ஹெச்பியை பாருங்கள், வெறும் 15 ஹெச்பி தான் இருக்குது. சரி இவன் பெரிய ஆள் தான் போல் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மெடிக்கல் சுற்றின்னு இருந்தேன். அவனும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல ஓடுவான் பாருங்கள், இந்த இடத்துல ஓடுறானா. சரின்னு சொல்லிட்டு எங்கடா போகிறான்னு பார்த்து டக்குன்னு ஆள் மாயமாயிட்டான். சரி எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் பார்த்தா அந்த பவர் போட்டுறான், ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷரா அதை போட்டு அங்கேருந்து மேலே ஏறினான். சரின்னு அவனை தேடி போகலான்னு இங்கே போனால் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தானா. அவன் அப்படியே வந்து ஜோனில் ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே மேலே ஏறினான் பாருங்க. தெரியாமல் அவன் மேலே ஒரு அடிபட்டுட்டு நானும் உட்காந்து இருந்துச்சேன். மேலேருந்து என்ன வெறியில் வந்தான்னு தெரில, கீழே வந்தான் அடித்து இந்த மேட்ச் என்ன காலி பண்ணிட்டான். நீங்களே பாருங்கள், அடித்தானா அப்படியே இந்த மேட்ச் வந்து காலி பண்ணிட்டான்.
சரி ஓகே அடுத்த மேட்ச் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஏடபிள்யூஎம் எடுத்தான். ஏடபிள்யூஎம் எடுத்து அப்படியே வந்து அவனுக்கு 150 கொடுத்தான். அப்புறம் இங்கேருந்து அங்கே நின்றுட்டு இருந்தான். அப்படி இங்கேருந்து இந்த மேலே ஏறி ஒரு 150 கொடுத்து அப்படியே வந்து இந்த மேட்ச்சையும் முடிச்சிட்டேன். நீ அமௌண்ட்டு போட்ட, ஆனால் நான் போட்டுடுறேன், ஏன்னா எனக்கு அப்படி வெறி. சரின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் வந்தால் நானும் வந்து 150 கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், முடியல. சரின்னு இந்த இடத்துல ஒரு 150 கொடுத்துட்டு திரும்ப இன்னொன்று ஒரு 150 கொடுக்கலாம் அப்படின்ட்டு திரும்பியும் பார்த்தா நான் தரல சுட்டேன். அவன் வந்து என்ன இது பண்ணிட்டு இங்கே பாருங்கள் மூமெண்ட்டை பாருங்கள், பேக்க மூமெண்ட்டாக போட்டுட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அடித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த இது வந்து ரெக்கார்ட் ஆகலை மக்களே, ஸோ மன்னிச்சிருங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திரும்ப வந்து M4A1 வந்து எடுத்திருந்தேன். M4A1ம் தாம்சனும் எடுத்திருந்தேன். வெளியே வரமாட்டேன்ட்டான், ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். சரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து நம்ம வெளியே போகலாம் அவன் அடிப்பான்னு பார்த்தா நான் வெளியே போனேன் பாருங்கள் இந்த சைடு. இப்போ நான் ரைட் சைடு போகிறேன்னா அங்கிட்டிருந்து வந்தனால ரைட் சைடு போனேன். சரின்னு திரும்ப வெளியே போனால் அந்த இடத்துல வந்து சுட ஆரம்பிச்சிட்டான். திரும்ப சுட்டுக்கிட்டே இருந்தால் நான் அப்படியே மண்டை அடித்து அவனை வந்து காலி பண்ணியாச்சு. அண்ட் இந்த மேட்சும் பூயா அடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு பூயா அடிச்சதுக்கப்புறம் இவனோட கலெக்ஷனை போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்க மிஸ்டர் அன்மோல்னு வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். அன்மோல்னு வச்சுருக்கிறான். பார்த்தா ஒரு கில்லியக்கா கேரக்டர் வச்சுருக்கிறாங்க. கில்லியா நுலாவா ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறான். கில்லின்னு தான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் இவன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 33 அண்ட் பிஎஸ்டி பிரைமில் லெவல் 1 ரீஜன் வந்து அன்லோகேட்டடு அப்படின்னு போட்டிருக்குது. அண்ட் கலெக்ஷன் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வர பாட்டு கலெக்ஷன் தாங்க வச்சுருக்கிறான். அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது தான் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கிறான் போல இருக்குது இவன் ஐடியில். வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. வெப்பனில் வந்து எதுவுமே இல்லைங்க. வெப்பனில் வந்து வெப்பன் இது எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவன் கேலரியில் போய்ட்டு பார்த்தா இவ்வளோ தான் வந்து இவன் ஐடியில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ எண்டிங் வருது. அண்ட் என் நேமை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் வந்து ஒரு யூடியூபர் இருக்கார். ஸோ அவரோட யூடியூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய எஃப்எஃப் வீடியோ காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த சேலஞ்சு பண்ணுங்கள் ப்ரோ, இந்த கேம் பண்ணுங்கன்னு. கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ பை பை, டேக் கேர்.